வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்கழி மாத பிரசாத வகையில் திருவாதிரைக்கு செய்யக்கூடிய திருவாதிரை களி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, தேங்காய், முந்திரி, ஏலக்காய், நெய், 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியும் பருப்பும் நம்ம நல்லா சவக்க வறுத்தெடுக்கணும். பார்க்கலாம். களிக்கு அரிசியும் பருப்பும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ரெண்டையும் சேர்த்து ஒரு டவலில் போட்டு தொடச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா கழுவக்கூடாது இல்லையா, எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை வடை சட்டியில் சேர்த்துருக்கேன். இதை செவக்க வறுக்கணும். கைவிடாமல் கிளறணும். இல்லை அப்படின்னாக்கா அந்த பாசிப்பருப்பு அடியில் தங்குச்சு அப்படின்னா கருகிரும். அதனால் கருகக்கூடாது, நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்துட்டு காட்டுறேன். பாருங்க, அரிசி நல்லா செவக்க வறுப்பட்டுருச்சு. இது இந்த வடை சட்டிலே இருந்துச்சுன்னா கருகிரும். அதனால் உடனே நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். பாருங்கள், வறுத்ததை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி வச்சுருக்கேன். இது சூடு தணிஞ்சதும் ரவை பதத்துக்கு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக அரிசி எடுத்து செஞ்சதுனால பாசிப்பருப்பும் ஒன்றா போட்டு வறுத்துட்டேன். நிறைய குவான்டிட்டி செய்யும்போது அரிசி தனியாக பருப்பு தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அரிசி பருப்பும் சூடு தனியறதுக்குள்ளே இந்த வெல்லத்தை 1.5 கப்பு வெல்லம் எடுத்துருக்கோம் இல்லையா, அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதை மாதிரி 1.5 மடங்கு வெல்லம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 1 டம்ளர் தண்ணியை விட்டு கரைச்சி தூசி மண் இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்தோம். அதில் தண்ணி விட்டு கரைச்சி தூசி மண்ணெல்லாம் வடித்து வச்சுருக்கோம். இப்போ 1 கப்பு 2 கப்பு மொத்தம் 2 கப் அளவுக்கு வெள்ளை தண்ணி எல்லாம் இருக்குது. இதில் பாருங்கள், ரவையாட்டம் உடைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா இப்போ இது கொதி வரட்டும். இந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதி வரட்டும். நான் 1க்கு 1.5 அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். இனிப்பு கூடுதலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1.25 இல்லை 2 அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். வெல்லம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் ஏலக்காய் பொடி போடுறேன். இதுக்கு நமக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். நிறைய வேணுங்க பிரியப்படுறவங்க நிறைய சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்ந்து வந்துருச்சு, தண்ணியோட கொதி வந்துருச்சு. இப்போது இந்த பொடிச்சு வச்சு பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கட்டி இல்லாமல் கலந்து விடணும். ரவையாட்டம் உடைச்சோம் இல்லையா, போட்டு நல்லா கிளறிட்டுருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வந்துருச்சு. இது இப்போது வேகணும். இது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த பக்கம் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்தெடுத்துடலாம். கொஞ்சமாக நெய் விட்டு நெய் கரைஞ்சிருச்சு. முந்திரி பருப்பை செவக்க வறுத்தெடுத்துக்கலாம். வறுப்பட்டுருச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இதை இப்போ இடையில வெள்ளைக்கரைசலில் பவுட்ரை சேர்த்தோம் இல்லையா, அரிசி பவுடர் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. கலந்ததும் இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுருக்கிறேன். நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இடையில நம்ம திறந்து கலந்து விட்டுக்கலாம். நான் ஃப்ளேம் சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா மூடி வச்சு கிளறி எடுத்தாச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்துடலாம். முந்திரியை சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டாக்கா திருவாதிரை களி ரெடி. திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. இது சிவனுக்கு உகந்த பிரசாதங்கிறதுனால நான்
வில்வா இலை வச்சு படைச்சிருக்கேன். இது ரொம்ப யம்மியாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை செஞ்சு சாமிக்கு படைச்சி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதனோட அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.